யமுனாவை வந்து என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறாரு நம்ம நிவின். இந்த மாதிரி வந்து காவேரி வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டேன்னா நீ அதோட போயிட வேண்டியதா, வீட்டுக்கே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க யமுனா. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம், அந்த அளவு காவேரி அக்கா மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா, இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வேறு வழி இல்லை, யமுனா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் நவீன். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம விஜய் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து அவங்க மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமாக மாமாவோட வருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமாக வந்து விஜய் சொன்னதே நினச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராரு பசுபதி பார்த்துட்டு வந்து காவேரி வந்து போக பார்க்குறாங்க. உடனே பசுபதி பேர்னு வம்பு இழுக்கிறாரு. நீ விஜய் கூட வாழல அப்படி சொல்லிட்டு ரொம்ப மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதை கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கூடி சீக்கிரம் வெளில அந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக ஏற்பாடு எல்லாமே விஜய் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் வெளியில் அங்கே இருக்க மாட்டா, அதுக்கப்புறம் நானும் விஜய் வந்து ஒன்றா ஒரே வீட்டில் தான் வாழ போகிறோம், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட வந்து செமையாக டென்ஷன் ஆகிறார் பசுபதி. உடனே ஒரு ஐடியா பண்ணுறாரு, அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. என்னம்மா நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து நீங்கள் வா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் ராகினி கிட்ட சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், அந்த பொண்ணு இருக்கால, யாருப்பா, வேறு யார், அங்கே இருக்கால வெண்ணிலா, அவளையும் கூட்டிகிட்டு வந்துருமா, அவகிட்டே கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு. என்னப்பா எதுக்குப்பா நீ கூட்டிகிட்டுப்பா, எப்படிப்பா நான் கூட்டின்னு வர முடியும், வீட்டில் ஒத்துப்பாங்களா, இங்கே பாரு ஏதாவது பேசி வெளியே கூட்டிகிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகினி வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வெண்ணிலா வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணிலா கிட்டே நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு நல்லது நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ, இங்கே பாரு கூடி சீக்கிரம் வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்குது. காவேரி விஜய் உண்மையான கல்யாணம் பண்ணல, அவங்க 2 பேருக்கு பண்ணது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், அவங்க சீக்கிரமாகவே வந்து பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீ தான் வந்து விஜய் கிட்டே இருக்கணும், இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என் அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னாலும் வெண்ணா குழம்பு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மீட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பசுபதி வந்து வெண்ணா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ என் பொண்ணுமா தான், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன், அந்த காவேரி ரொம்ப மோசமானவமா, அவள் விஜய்க்கு ஏற்றவளே கிடையாது, விஜயெல்லாம் அவள் பார்த்துக்கவே மாட்டா, நீ தான் விஜய்க்கு ஏற்றவ, அதனால் அந்த வீட்டை விட்டு மட்டும் எக்காரணம் கூட போயிடாதம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாகவே வந்து உன்னையும் விஜயும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெளியில நிஜமாமா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அந்த காவேரியெல்லாம் வந்து விஜய் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, அதுக்கு என்ன படிமுறையோ அதை நம்ம பண்ணிக்கலாம், நீ பயப்படாதம்மா, எக்காரணம் கூட யார் என்ன சொன்னாலும் கேட்காத, விஜய் விட்டு போகாத அப்படின்றாங்க. ரொம்ப நன்றிங்க, என்னால் விஜய் வீட்டில் இருக்கவே முடியாது, யார் என்ன சொல்லுங்க, விஜய் என்ன நினச்சாலும் சரி நான் விட்டு தர மாட்டேன் விஜயை அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியே இருக்காங்க. காவேரி வந்து தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து யாரோ வந்து மேலே கை போகிற மாதிரி இருக்குது. பயந்து போயிடறாங்க காவேரி. உடனே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படி சொல்ல. நான் எப்போ போனேன் இங்கேருந்து, நான் எப்போவுமே உன் கூட தானே இருக்கேன் காவேரி, நம்ம குட்டி பாப்பா எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதா, நான் தான் வந்து குட்டி பாப்பாக்காக அவ்வளோ தூரம் வந்து கிளம்பி வந்தேன், எனக்கு தெரியாதா அப்படின்னோடனே, நீங்கள் நினைவா, நான் என்னமோ நிஜம்னு நினச்சிட்டேன், நினைவிலையாவது என்கிட்ட உண்மையை சொல்லல காவேரி அப்படின்னோடனே, உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்றாங்க. சரி குட்டி பாப்பா என்ன சொல்லுது, நீங்கள் இல்லாமல் உங்கள் பாப்பா ரொம்ப கஷ்டப்படுது, நீங்களும் நானும் கூடவே இருக்கணும்னு சொல்லுது, எப்போ நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் இருப்போம்னு கேட்குது, நான் சாரிங்க உங்ககிட்ட நான் மறைச்சதை, பாப்பா என்னை திட்டுது அப்படின்னோடனே, உனக்கு குழந்தைக்காவது தெரியுது ஆனால் உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து அப்படியே வந்து விஜயோட கை மேலே படுத்து தூங்குற மாதிரியே இருக்குது காவேரிக்கு. அவ்வளோ சந்தோஷமாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க காவேரி. இந்த நினைவுகளே வந்து இப்படியே இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து யாரும் லைட் போடுறாங்க. பார்த்தா வந்து யார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் தான் சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னடி ஏதோ பெணாத்திட்டே இருக்கேன், என்ன விஷயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க காவேரி. எல்லாமே கனவு தானா, விஜய் கூட இல்லையா, ஆனால் அவர் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க காவேரி. ஒன்றும் போலாமா, அம்மா தூங்குடி, முதல்ல வெளியே போயிட்டு வந்தாவே இப்படி தான் இவ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா.